ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஏசாயா 8:18. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பொதுவாக சிறு பிள்ளைகளை யாருமே பெரிதாக பொருட்படுத்துவது கிடையாது. ஆனால் கர்த்தரின் பார்வையில் சிறு பிள்ளைகள் அருமையானவர்கள். தேவாலயத்திலே ஏலிக்கு உதவியாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து வந்த சிறுவன் சாமுவேல் மீது கர்த்தருடைய அருள் அதிகமாக இருந்தது. கர்த்தர் அவனுக்கு ஊடாக ஆசாரியனாகிய ஏலியோடு பேசினார். இறுதியாக அவன் வளர்ந்து பெரியவனாகி ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். சிறுபிராயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுக்கும் போது அவர்கள் வளர்ந்த பிறகும் கர்த்தருக்கு பயந்து வாழ்வதை பிடித்துக் கொள்வார்கள். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்கிறது கர்த்தருடைய வேதம். குஷ்டரோகத்தால் பீடிக்கப்பட்ட படைத்தலைவன் நாகமானுக்கு ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமையை கூறி அவன் நோயிலிருந்து குணப்பட தீர்க்கதரிசி ஒருவரை அறிமுகம் செய்து வைத்தது ஒரு பெரிய ஊழியக்காரன் அல்ல, அந்த அரண்மனையில் வேலை செய்து வந்த சிறு பெண் ஆகும். அவள் சொன்னபடியே அவன் எலிசாவிடம் சென்று குஷ்டரோகத்திலிருந்து குணமடைந்தான். ஆம், கர்த்தர் சிறுபெண்ணை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ஊழியம் செய்ய அறிவும் அனுபவம் நல்லதுதான், ஆனால் தாழ்மையும் அர்ப்பணிப்புமே கர்த்தர் எதிர்பார்க்கும் முதல் தகுதி. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, சாமுவேலை போல தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கும் உள்ளம் உன்னிடத்தில் உண்டா? நாகமானுக்கு இஸ்ரவேலின் தேவனை அறிமுகப்படுத்திய சிறுமியை போன்று தேவனை குறித்து மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்ற பாரமும் அர்ப்பணிப்பும் தாழ்மையின் சிந்தையும் உன்னில் உண்டாகட்டும். உலக ஆடம்பரங்களை விரும்பியும் உலக சித்தந்தங்களில் திளைத்து கொண்டும் உதட்டளவில் கர்த்தரை துதிப்பதில் ஒரு நன்மையும் ஏற்படாது. உன்னையே நீயே ஆராய்ந்து தேவ சமூகத்தில் சரி செய்து வசனத்தை சொந்தமாக்கிக்கொள். சாட்சியாய் வாழ். கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் பரமபிதாவே, பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும் என கோரினீரே. எங்கள் ஆவிக்குரிய பெருமைகளை நாங்கள் கலைந்து விட்டு உள்ளத்தில் சிறுபிள்ளைகளாய் மாற உமது கிருபையை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த உலக வாழ்வில் ஒன்றுமே எங்கள் ஆளுகைக்குள்ளோ கட்டுப்பாட்டிற்குள்ளோ திட்டத்திற்குள்ளோ இல்லை என்பதையும், வெறுங்கையோடு வந்தோம் வெறுங்கையோடு போவோம் என்பதையும் எங்கள் உள்ளம் உணரச் செய்து எங்களை மமதையின் குழியிலிருந்து தூக்கி விட வேண்டும் என்றாடுகிறோம். அப்பா, எங்கள் மமதை, பெருமை, நான் என்னும் அகந்தை, அகங்காரத்தினால் சின்ன பின்னமாவதற்கு முன் எங்கள் உள்ளம் உணரச் செய்து நாங்கள் மனம் திரும்ப செய்யும். கர்த்தாவே, ஆன்லைன் மோகத்தில் சிக்கொண்டு தங்கள் வியாபாரம், தொழில் மற்றும் வேலை இவைகளில் நஷ்டத்தை சந்தித்து மன உளைச்சலோடு வாழுகிறவர்கள் மனம் திரும்பவும் ஆறுதல் அடையவும், தேவ சமாதானத்தால் நிரம்பவும், சமூக வலைத்தளத்தின் மூலமாக ஏமாற்றப்படும் நபர்கள் தீய வழிகளிலிருந்து விடுவிக்கப்படவும், மக்களுக்குள்ளே விழிப்புணர்வு ஏற்படவும் ஜெபிக்கிறோம். அப்பா, மருத்துவர்களால் கைவிடப்பட்டு கொடிய வியாதியினால் மருத்துவமனைகளில் கஷ்டப்படுகிறவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கும், விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும், அதிக மருத்துவ செலவுகளின் நிமித்தம் மனபாரத்தோடு காணப்படும் குடும்பத்தினருக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி சுகமளித்து பாதுகாத்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மறைவான பாவங்கள், மதுபானம் மற்றும் போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டவர்களின் ஆத்துமா ரட்சிக்கப்படவும், அந்த குடும்பங்களில் சமாதானம் ஏற்படவும் ஜெபிக்கிறோம். அப்பா, யுத்தத்தின் நிமித்தமாக மனச்சோர்வுகளோடும் இழப்புகளோடும் படுக்கையிலுமாக உள்ள மக்கள் ஆறுதல் அடையவும், தேவைகள் சந்திக்கப்படவும், நாட்டின் ஆளுமை பொறுப்பில் உள்ளவர்கள் ஞானமாய் செயல்படவும், மக்கள் அமைதலான வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் நாட்டிலும் பிற நாடுகளிலும் வேலை இல்லாமல் இருக்கும் பட்டதாரிகள், சிறப்பு பாடங்களை கற்றுத் தேர்ந்தவர்கள் மற்றும் நிரந்தர வேலையின்றி மன உளைச்சலோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் தேவரீர் கண்ணோக்கி ஏற்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்க செய்து ஆசீர்வதித்தல்ல விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே, சுவிசேஷம் சொல்லும் பணியில் ஈடுபட்டுள்ள மிஷினரிகள், ஊழியர்கள் வாழ்வில் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றவும், அற்புதங்களினால் வசனத்தை உறுதிப்படுத்தி அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தவும், ஜெபிக்கும் உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வான்வழி, நீர்வழி, தரைவழியாக பயணம் செய்யும் ஒவ்வொருவரையும் தேவ கரம் பாதுகாத்து வழிகளெல்லாம் தூதலின் காவலை தந்தள்ளி பலப்படுத்தவும், கடன் சுமையினால் துன்பப்படுகிறவர்கள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ கடனை திருப்பி செலுத்துவதற்கான வழி கிடைக்கவும் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம்.
தேவன் தாமே எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி கொடுத்து குடும்பங்களிலே கர்த்தர் செய்த அளவில்லாத நன்மைகளுக்காகவும் சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.